சிவாஜி சார் என்னமா நடிப்புங்கிற? அவரு பொண்ணு கல்யாணம் 2 வாட்டி நின்னு போச்சியா. அவரும் குட்டிக்காரன அடிக்கிறாரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. ஆனா நடக்கலையே. இதுல பொண்ணு வேற சும்மா இல்லாம ஆபீஸ்ல இருந்து பணத்தை எடுத்துறான். வீட்டுல கஷ்டம், பணத்துல கைய வச்சுட்டா. அந்த சீன்ல சிவாஜி சாரோட நடிப்பை நீ பாக்கணுமே. வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டு அவரு பேசின ஒவ்வொரு வசனமும் சும்மா அப்படி இருந்ததுயா. வெளியில கடந்து அவங்க எல்லாரும் கதர்னது என்ன, வீட்டுக்குள்ள இருந்து சிவாஜி சார் வசனம் பேசினது என்ன. கரெக்டா அந்த சீன் பார்த்து கரண்ட் போயிடுச்சியா. நீ அந்த படம் பாத்திருக்கியா? கிளைமேக்ஸ்ல அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? யோ என்னது, அப்படி ஒரு படமே வரலையா? அப்ப நான் நேத்து பார்த்தது உனக்கு தெரியலன்னா சொல்லு. கிளைமேக்ஸ் என்னன்னு படத்தை பார்த்து தான் சொல்லணுமா? அது சரியா? அந்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? வாழ்க்கை முழுக்க அவ ஔவையார் மாதிரியே வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான். என்ன பிரச்சனை உனக்கு இப்போ? சுப்பு, என்ன இங்க நின்னுட்டு இருக்க? நீ எப்ப பலசரக்கு வாங்கிட்டு வருது? நான் எப்ப சமைக்கிறது? ரம்யாவுக்காக பாக்குறேன்னா. ஏ, அந்த ஆள் திரும்ப ஏதாவது சொன்னாரா? அவனை இன்னைக்கு. புஷ்பா புஷ்பா, பாவம் ரம்யா வருத்தப்பட போறா. வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். போ போ புஷ்பா. சுப்பு, அனுக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல விசாரணையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சுப்பு. நம்ம மேல தப்பு இல்லாத போது நம்ம ஏன் பயப்படணும் புஷ்பா? தனியா அவ எப்படி சமாளிக்க போறாளோன்னு நினைச்சா எனக்கு பதறுது. நானும் அப்படிதான் முதல்ல யோசிச்சேன். ஆனா நம்ம பொண்ணு பேர்ல தான் தப்பு இல்லல்ல. நிச்சயமா எப்படியா தைரியமா சமாளிச்சு வெளியே வந்துருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு புஷ்பா. அதுவும் இல்லாம சூர்யா சார் ஹெல்ப் பண்றேன்னு இருக்காரு. அப்புறம் என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம். இல்ல சுப்பு, நேத்து அனு ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து என்னை அவ்வளவு கேள்வி கேட்டாரு. என் பொண்ண என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்களோ. அவ அப்படியே தலை குனிஞ்சு நிக்கிறத நினைச்சா அடி வயிறு அப்படியே பதறுது சுப்பு. ஐயோ புஷ்பா, டென்ஷன் ஆகாத. அது என்னமோ கரெக்ட் தான். வேணா வா, நானும் நீ அனு ஆபீஸ் போவோம். இந்த நேரத்துல நாமளும் அவ கூட இருந்தா அவளுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும்ல. நாம ஆபீஸ்க்கு போனா நம்ம கட்டின புருஷன் சுப்பு கையால் ஆகாதவன், சம்பாதிக்க தெரியாதவனு நீ ஏதாவது தப்பு பண்ணியா? வாய்க்கு வந்தபடியில உளறாத சுப்பு. அந்த பயல்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது வாசிக்க கூட எனக்கு வராது. நான் என்ன பண்ண போற அத வச்சு? சாரி, நான் தெரியாம கேட்டேன். அப்புறம் எதுக்கு நீ ஆபீஸ் வரதுக்கு யோசிக்கிற? எனக்கு என்ன பயம்? வா போலாம். அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் நானே பதில் சொல்றேன். வா, இத வச்சிட்டு கிளம்பலாம். Thank you. Thanks a lot. வெட்டிங் ஆனிவர்சரிய வீட்லயே சிம்பிளா செலிப்ரேட் பண்ணோம். ஷூர் நிச்சயமா வரேன். எஸ், சந்திராவையும் கூட்டிட்டே வரேன். ஓகே. சந்திரா. ஏன் மன்சி? என்ன சந்திரா, போகும்போது பாய் கூட சொல்லிட்டு போக மாட்டியா? அது ஆபீஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் என்கொயரி இருக்கு மன்சி. இல்லனே? ஐ மீன் ஒரு ஃபைல் என்கொயரி. ஒரு மீட்டிங் இருக்கு, முக்கியமான மீட்டிங். சந்திரா இருந்தே ஆகணும். எஸ் மான்சி, இம்பார்ட்டன்ட் மீட்டிங் மான்சி. பட் சந்திரா என் ஃப்ரெண்ட் ஒருத்தி நெதர்லாண்ட்ல இருந்து 3 வருஷம் கழிச்சு இப்பதான் வரா. அவ நம்ம கல்யாணத்துக்கு கூட வரல. அவளை நம்ம மீட் பண்ண வரோம்னு சொல்லிட்டேன் சந்திரா. போயிட்டு வா மான்சி. இதுக்கெல்லாம் எதுக்கு என் பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்க? நான் பெர்மிஷன் கேட்கல சந்திரா. நான் உன்னையும் கூட்டிட்டு வரதா ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். ஆனா ஆபீஸ்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு மான்சி. இன்டர்னல் ஆடிட்டிங் ரிப்போர்ட் டிஸ்கஷன், ஜிஎஸ்டி சப்மிஷன், ஃபவுண்டர்ஸ் டே செலிப்ரேஷன் டிஸ்கஷன். மை காட், நிறைய மீட்டிங் இருக்கு மான்சி. இன்னொரு நாள் பாத்துக்கலாமே. அவ எப்படியும் 1 மாசம் இங்க தானே இருப்பா. கம் ஆன் சந்திரா, மீட்டிங்னு அடிக்கிட்டே போற. ஒரே நாள்லயே இத்தனை மீட்டிங். நேத்தி வரைக்கும் யார் இதெல்லாம் மேனேஜ் பண்ணா? இல்ல அண்ணி, இந்த மீட்டிங்ல எல்லாம் சந்திரா இருந்தே ஆகணும். நீங்க சொன்னா ஓகே ப்ரோ. அதோட சந்திராவோட கேரியர் நீங்க இவ்ளோ அக்கறை காட்டுறதே ஐம் ஹாப்பி. அண்ணி, இந்த வருஷ ஃபவுண்டர்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். ஒவ்வொரு தடவையும் அம்மா வருவாங்க.
இந்த தடவை நீங்க வாங்க. நோ ப்ரோ இன்லா, அந்த மீரா அங்க இருக்கிற வரைக்கும் நான் அந்த ஆபீஸ்ல காலை எடுத்து வைக்க மாட்டேன். ஏன் அண்ணி? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது ப்ரோ இன்லா, நீங்க கிளம்புங்க. சந்திரா, டைம் ஆச்சு, போலாமா? ஷோர்ண்ணே. மான்சி, இந்த சாரில நீ சூப்பரா இருக்க. மீட்டிங் ஆகுது, மண்ணாவது. சந்திரா, நீ முதல்ல கிளம்பு. ப்ரோயின்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பட் மான்சி, நீ என் கையை விட்டு தானே நான் போக முடியும். சந்திரா, நீ என்கிட்ட இருந்து எதையுமே மறைக்கல சந்திரா. நம்ம பண்ணிக்கிட்ட ப்ராமிஸ் ஞாபகம் இருக்குல்ல? நம்ம 2 பேரும் ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தர் எதையும் மறைக்க மாட்டோம். ப்ராமிஸ். ஆபீஸ்ல வேலை டென்ஷன்மா, வேற ஒண்ணும் இல்ல. ஆபீஸ்க்கு போகணுமான் இருக்கு, ஆனா போய் ஆகணுமே. பாய் மான்சி. சந்திரா நார்மலா இருக்கிற மாதிரியே இல்லையே. நேத்தையே அவ்வளவு பதட்டத்தோட ப்ரோயின்லாக்கு போன் பண்ணா. இன்னைக்கு அவனா சொல்லுவான்னு பார்த்தா எதுவுமே சொல்லலையே. Hello everyone, be seated. எந்த ஒரு விஷயத்தையும் நான் மேலோட்டமா பார்க்கறது இல்ல. இது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். தப்பு நடந்திருக்கிறது நிஜம். ஆனா அதை யார் பண்ணா, ஏன் பண்ணாங்கிறத நாம கண்டுபிடிச்சே ஆகணும். தப்பு பண்ணவங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் அடுத்து இந்த மாதிரி தப்பு நடக்காம இருக்கும். ஃபைல் அணு கைக்கு என்னைக்கு போச்சுங்கிறதுல இருந்து மினிட் பை மினிட் டீடைல்ஸ் எனக்கு வேணும். சார், அன்னைக்கு வெயிட் அனு. மீரா, நீ சொல்லு. சார், நான் வேணா வெளியில இருக்குவா? இல்ல சார், இந்த விஷயத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க இன்னும் இந்த ஆபீஸ்ல தானே ஒர்க் பண்றீங்க பங்கஜ் சார்? இல்ல ரிசைன் பண்ணிட்டீங்க? சாரி சார். யூ கண்டினியூ மீரா. ஓகே சார். அன்னைக்கு இந்த டெண்டர் விஷயமா நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டோம். பி ஸ்பெசிபிக் மீரா. அனு அந்த மீட்டிங்ல இருந்தாளா? நோ சார், மீட்டிங்ல இருந்தது நான், யமுனா மேம், சங்கரன் சார். ஆமா. எஸ் சார். அந்த மீட்டிங்கோட மினிட்ஸ் டீடைல்ஸ் இருக்கா? இருக்கு சார். அட்மின்ல இருக்கிற மினிட்ஸ் ஃபைல்ல அன்னைக்கே ஃபைல் பண்ணியாச்சு. ஓகே, பட் ஏன் அந்த மீட்டிங்க்கு அனுவை கூப்பிடல? சார், அது சரி, இத பத்தி அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். நவ் யூ கோ அஹெட் மீரா. மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் சந்திரா சார் கிட்ட ஃபைலை கொண்டு போய் கொடுத்தேன். இந்த கோட் ஃபிகர் கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும்னு டிஜிட்டல் ஃபைலா எங்கேயுமே சேவ் பண்ணாம பிரிண்ட் எடுத்து அதுல பேனாவால தான் அமௌண்ட்டை ஃபில் பண்ண சொன்னேன். ஐ மீன், சந்திரா சார் தான் எழுதினாரு. இன்ஃபேக்ட் எனக்கு கூட அந்த அமௌண்ட் என்னன்னு தெரியாது சார். சந்திரா சாருக்கும் அனுவுக்கும் மட்டும்தான் தெரியும். தென் அந்த ஃபைலை பத்திரமா வச்சுக்க சொல்லி அனு கிட்ட கொடுத்தோம். ஏன் அனு கிட்ட கொடுத்த மீரா? எனி ஸ்பெசிபிக் ரீசன்? அண்ணா, நான் தான் சஜஸ்ட் பண்ணேன். அணுகிட்ட இருந்தா ரொம்ப சேஃபா இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். அதான் அவகிட்ட கொடுத்தேன். எஸ் சார். கண்டினியூ மீரா. அந்த ஃபைல் அப்பத்துல இருந்து அனு கிட்ட தான் சார் இருந்துச்சு. அனு அந்த ஃபைலை வீட்டுக்கு கூட கொண்டு போனா, திரும்பவும் ஆபீஸ்க்கு கொண்டு வந்தா. இந்த சமயத்துல தான் அமௌண்ட் லீக் ஆகி ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டே போயிடுச்சு சார். வாட் a loss, you know. அந்த ப்ராஜெக்ட எப்படி திரும்ப நம்ம கை கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். Don't worry. That I will take care, Meera. யமுனா, நானும் சங்கரன் சாரும் அனு வீட்டுக்கு போனோம். எந்த எவிடன்ஸும் கிடைக்காதுன்னு நினைச்சுதான் போனோம்.
வி ட்ரஸ்டட் அனு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க சங்கரன் சார்? கண்ணால பாத்துட்டதாலேயே ஒரு விஷயம் உண்மையா இருக்குன்னு நான் நம்பல சார். என் அனுபவத்திலேருந்து இதை சொல்றேன். தீர விசாரிச்சாதான் உண்மை ஏதுன்னு தெரிய வரும். என்னுடைய உள்ளுணர்வு அனு தப்பு பண்ணிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுங்க. பட் we need a solid proof sir. உள்ளுணர்வு சொல்லுதுன்னு அது ப்ரூஃபா எடுத்துக்க முடியுமா என்ன? அனு வீட்ல பணம் இருந்ததே, அது உண்மைதானே? ஆமா, அனு வீட்டுல பணம் இருந்தது உண்மைதான். அந்த பணம் எப்படி அங்க வந்ததுன்னு அவங்க யாருக்குமே தெரியலையே. அந்த பணம் எப்படி வந்ததுன்றது ரீசனபிள் கொஸ்டின் தானே சார்? எக்ஸாக்ட்லி. மாட்டிக்கிட்டவங்க இப்படி ஏதாவது சொல்றது சகஜம் தானே சார்? நான் பொதுவா சொன்னேன். மாட்டிக்கிட்டவங்க ஏதாவது காரணம் சொல்லுவாங்கன்னு நானும் ஒத்துக்கிறேன். ஒருவேளை அவங்க தப்பே பண்ணலன்னா அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா அதை பத்தி யோசிக்கணும்ல. அனு தப்பே பண்ணலன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? You're absolutely right sir. Circumstances அனு தப்பு செஞ்சதா தான் சொல்லுது. She has to prove that she is innocent. எனக்கு சொல்றதுக்கே கஷ்டமா தான் சார் இருக்கு. அனு நடந்துகிட்ட விதம், அனு வீட்ல பணம் கிடைச்சது, இதெல்லாம் வச்சு பார்த்தா I'm sorry sir. நல்லா யோசிச்சு பாருங்க சார். நீங்க ரூம்குள்ள வரவும் அனு எப்படி ஓடி வந்து ஒரு டிராமா கிரியேட் பண்ணான்னு. மேம், எல்லாத்தையும் ஒண்ணுக்கு முடிச்சு போடுறீங்க. நான் சாதாரணமா செஞ்சது கூட இப்ப எல்லாருக்குமே தப்பா படுது. எனக்கு தெரியாத விஷயத்த சொல்லுன்னு சொன்னா நான் எப்படி சொல்லுவேன்? நீங்க எல்லாருமா சேர்ந்து ஏன் மேல பழிய போட்டுட்டு அந்த தப்பு செய்யலன்னு நான் தான் நிரூபிக்கணும்னா அது எப்படி மேம்? ஓ, அகைன் தி சேம் டிராமா. ரொம்ப இன்னசென்ட்டா நடிக்காத அனு. இப்படி பேசி பேசியே சாரை ஏமாத்திடலான்னு இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்த. இனிமே அது நடக்காத அனு. நீ நல்லா மாட்டிக்கிட்ட. யூ காண்ட் எஸ்கேப் எனிமோர். தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் அவங்க உங்க முன்னாடி வந்து நின்று கை கூப்பி மன்னிப்பு கேட்கணும். கேட்க வெப்ப. சோ அனு கிட்ட ஃபைல் இருந்தது. அவ வீட்டுக்கு கொண்டு போனா, திரும்ப ஆபீஸ்க்கு கொண்டு வந்தா. இந்த 2 நாள் கேப்ல டெண்டர் ஃபிகர் லீக் ஆயிடுச்சு. அனு வீட்டுல பணம் கிடைச்சது. இதை வச்செல்லாம் பார்த்தா you're a fraud. Yes sir, exactly. சாட்சி ஆதாரங்கள் என்ன நிரூபிக்குதோ அதைத்தான் நாம நம்பணும். அதான சட்டம். அனு, நீ ஏதாவது சொல்ல வேண்டியிருந்தா சொல்லலாம். சார், தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் அவங்க உங்க முன்னாடி வந்து நின்று கை கூப்பி மன்னிப்பு கேட்கணும். கேட்க வெப்ப. புஷ்பா, பேசாம அனு இந்த ஆபீஸ் விட்டு அழைச்சிட்டு போயிடலான்னு தோணுது. இந்த வேலையும் வேணா, ஒரு மண்ணும் வேணாம். கே சுப்பு, நம்ம வந்தது சூர்யா சார் கிட்ட பேசுறதுக்கு தானே. அவர்கிட்ட பேசுவோம். முதல்ல அனு மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிப்போம். அதுக்கப்புறம் முடிவெடுப்போம் அவளுக்கு வேலை வேணுமா வேணாமான்னு. தப்பு செஞ்சவங்கள நம்ம எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னு சூர்யா சார் சொன்னார்ல, அதை கேட்போம். அது சரி, இவ்வளவு பணம் நம்ம வீட்டுல எப்படி வந்தது புஷ்பா? தெரியலையே சுப்பு. இவ்வளவு பெரிய ஆபீஸ்ல நம்ம பொண்ணு எப்படிதான் சமாளிக்கிறாளோ தெரியலையே புஷ்பா. அனு அப்பாவிதான், ஆனா பயந்தாங்கொழி இல்ல. அவ எல்லாம் சமாளிச்சிருவா. ஆனா இந்த பிரச்சனை தான் இப்ப பூதாகரமா கிளம்பி இருக்கு. பாவம் அனு. சரி வா. ஹாய் ஆண்டி. அனுவை பார்க்க வந்தீங்களா? ஆக்சுவலி அனு மேல இப்ப வந்திருக்கிற கம்ப்ளைண்ட் என்ன சொல்ல, எங்களுக்கே பயங்கர ஷாக். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க,
அனு எப்படிப்பட்டவன்னு எங்களுக்கு தெரியாதா? ஆ அப்புறம் ஏமா உங்க ஆபீஸ்ல இருந்து எங்க வீட்டுக்கு சோதனை போட வந்தாங்க? சோதனை போட்டதுல மட்டும் இல்லாம அனுதான் குற்றவாளின்னு தீர்ப்பே சொல்லிட்டு போயிட்டாங்களே. நீயே யோசிச்சு பாரு, உன் வீட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடந்தா உனக்கும் அப்பாக்கும் அம்மாக்கு மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கும். சாரி அங்கிள், எனக்கு புரியுது. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. அதான் சூர்யா சார் இருக்கார்ல, சூர்யா சாருக்கு அனுனா ரொம்ப பிடிக்கும். அனு மேல ரொம்ப நம்பிக்கை சூர்யா சாருக்கு. அவரை பார்த்து பாரு. என்ன சார் நீங்க இங்க வந்திருக்கீங்க? சாரை பார்க்கணும். சார், மீரா மேடம், அனு மேடம் எல்லாரும் மீட்டிங்ல இருக்காங்க சார். சந்திரா சாரும் இருக்காரு. ரொம்ப பிஸியா இருக்காங்க சார். சார், அவர் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நாங்க இப்ப சாரை பார்த்து தான் ஆகணும். உங்களுக்கு போய் சொல்றதுக்கு சங்கடமா இருந்தா சொல்லுங்க, நான் போய் சாரை பார்க்கறேன். எந்த ரூம்ல இருக்காரு? நீங்க போய் நாங்க வந்திருக்கோம்னு சொல்லுங்க, அவரே வர சொல்லுவாரு. அதான் இவ்வளவு சொல்றாங்கல்ல, போய் சொல்லுங்க எஃப்எம். சாரை பார்த்தாதான் இவங்களுக்கு சமாதானம் ஆகும். நீங்க 2 பேரும் சார் ரூம்ல வெயிட் பண்ணுங்க. எஃப்எம், நீங்க போய் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க மேடம். ம், வாங்க போலாம். அனு இப்படி அமைதியா நிக்கிறத பார்த்தா லுக்ஸ் லைக் she is agreeing to everything. நோ மேம், நான் ஒரு தப்பு செய்யல. நான் என்ன சொல்றதுன்னு தெரியலங்கிறதுக்காக நான் தப்பா ஒத்துக்கிட்டேன்னு அர்த்தம் இல்ல. நானும் எங்க வீட்ல இருக்கிற யாருமே இந்த முக்கியமான டெண்டர் அமௌண்ட் பத்தி யாருக்கிட்டயும் சொல்லல மேம். ஆனா இதை எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் தினமும் கும்பிடுற சாமி மேல சத்தியமா சொல்றேன், நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் என்னைக்குமே மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். சந்திரா சார், நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ஒரு நாளும் நான் துரோகம் செய்ய மாட்டேன். எதெல்லாம் ஈஸியானதோ அதெல்லாம் செய்யறானு. அழறது, சாமி மேல சத்தியம் பண்றது, ரொம்ப இன்னசென்ட் மாதிரி பேசுறது, உன்கிட்டதான் இது எல்லாத்தையும் கத்துக்கணும் இல்லையா அனு? சாரி சார். இடியட், மீட்டிங் நடந்துட்டு இருக்குல்ல, இப்படிதான் உள்ள வருவியா? கெட் அவுட். மீரா, என்ன சொல்ல வராருன்னு முதல்ல கேளு. ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயமா இருந்தா? என்ன விஷயம் சார்? அனு மேடத்தோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. வாட்? இது என்ன ஸ்கூலா பேரண்ட்ஸ் வரதுக்கு? சார் உங்க ரூம்ல வெயிட் பண்றாங்க சார். வரேன்னு சொல்லு. ஓகே சார். மீரா, we will take a short break now. We will continue this later. Sure, sir.